ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டுடே குயிக்காக அண்டு சிம்பிளாக எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு பட்டை போட்டுக்கோங்க, ஒரு கிராம்பு அண்டு கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. முழு மிளகாக தான் போடணும், மிளகு தட்டி போடக்கூடாது. இப்போ ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் சின்ன வெங்காயத்தை. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி நிறைய விட்டுருச்சு பாருங்கள். தண்ணியை நான் ஆட் பண்ணல. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இப்போ 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் 2 டீஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், இப்படியே விட்டுடுங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
ரொம்ப சிம்பிள் அண்டு குயிக்காக ரெடி ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு. சைடில் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.